எல்லாரும் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய நியூஸ் வந்து பங்களாதேஷ் நியூஸாக தான் சார் இருக்கு. ப்ரொட்டஸ்ட்டாக ஆரம்பிச்சது இப்போ வந்து கவர்மெண்ட்டே கலைஞ்சு ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. என்னடா நம்ம படித்து கஷ்டப்பட்டு படித்து போகிறோம். நீங்கள் பார்த்தா வந்து அந்த சுதந்திர தியாகிகள் இருக்காங்க, அவங்களுடைய வாரிசுகளுக்கு டக்குன்னு இப்போ எம்பிபிஎஸ்னால் நீங்கள் படித்து கிடிச்சு நீட் எழுதி வர்றீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர் சுதந்திர போராட்டிய தியாகியோட பேரனுக்கு பேரன், புரியுதா, பேரன் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன பார்க்குறேன்னா சுதந்திர போராட்டத்துக்கு போராடினா ஒரு தியாகியாக இருக்கலாம், அந்த ஆளுக்கு ஏதோ பென்ஷன் கொடுத்தா ஓகே, இல்லை அவங்களோட வாரிசுகளுக்கு ஏதோ வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, சுதந்திரத்துக்கு போராடினவங்க அவங்க பிள்ளைங்களை பார்க்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு செய்கிறது ஓகே. இப்போ பேரன் கொள்ளு பேரனுக்கெல்லாம் வந்து இன்னும் வந்து கொடுக்குறப்போ என்ன பண்ணால் நம்ம படித்து போகிறோம். இவங்க அசால்ட்டாக வந்து டாக்டர் ஆயிடுறான், இன்ஜினியர் ஆயிடுறான், கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிருது, ஐஏஎஸ் மாதிரி. இங்கே வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் மாதிரி